மோடி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா? திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்ல. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கம் பார்க்காம நாங்க செய்யத்தான் போறோம். உங்களை வீட்டுல போய் நிம்மதியா தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் திருச்சிக்கு வந்தார். திருச்சியில வந்து பேசினாரு. என்ன பேசினாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல. ஆகுன்னா எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு. தேர்தல் வந்தா போதும் கள்ள ரெடியா வச்சிருக்காரு. இந்த கல்லுதான் எப்ப பார்த்தாலும் இந்த கல்ல தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்ல நான் தரமாட்டேன். இப்ப சொல்றேன். அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, முன்னா எடுத்த உடனே கல்ல எடுத்து காட்டுறாரு. நான் சொல்றேன், நானாவது எய்ம்ஸ் இருக்கக்கூடிய கல்ல தான் தூக்கி காட்டினேன். நீங்க எதை தூக்கி காட்டுனீங்க பாருங்க. எதமா காட்டுறாரு? பல்ல காட்டுறாரு. அடாடாடா பல்ல காட்டுறாரு. நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். திரு எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டுறாரு. அது யாருக்கிட்ட? மோடி கிட்ட. இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கலாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ. இப்படி பல்ல காட்டிக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு மொழி உரிமை, நிதி உரிமைமா உங்களுக்கு தெரியும். சென்னையில போன டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் அடிச்சது. மிகப்பெரிய பாதிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி சென்னை தென் மாநிலங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, இத்தனை அத்தனை மாவட்டங்களும் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சிச்சு. ஆனா யாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சில்ல. முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர்கள், அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நம்முடைய இயக்கத்தோழர்கள் அத்தனை பேர் களத்தில் நின்று மக்கள் பணி ஆற்றணும். திரு மோடி அவர்கள் எட்டி பார்த்தாரா? சென்னை பக்கம் வந்தாரா? இப்ப 10 நாளா வராரு. ஏன் வராரு? வெறும் தேர்தலுக்காக, பிரச்சாரத்துக்காக வராரு. ஒன்றிய நிதியமைச்சரை மட்டும் அமைச்சாரு. அந்த அம்மா வந்து 2 நாள் சுத்தி பார்த்துட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு முதலமைச்சரா தார்மீக உரிமையோட நம்முடைய முதலமைச்சர் கேட்டார். 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு வந்திருக்கு, எங்க மக்களுக்கு நான் தரணும் அப்படின்னு தந்தாரு. ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் சொல்றோமா, ஒன்றிய அரசு இதுவரைக்கும் அந்த நம்ம கேட்ட 37,000 கோடி ரூபாயில ஒரு பைசா கூட கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்,